வெல்கம் டு பவித்ராஸ் அடுப்படி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட்ஸ். எல்லாருக்கும் பிடிச்ச ஜிலேபியும் அங்கூர் பூந்தியும் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜிலேபியும் அங்கூர் பூந்தியும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். மைதா நான் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, ஆப்ப சோடா, தயிர், இது கலர் பவுடர், உங்களுக்கு 1/2 கிலோ சர்க்கரை, இது பூ, உங்களுக்கு ரோஸு, பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போது இது எப்படி நம்ம கலந்துக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல மைதா எடுத்து கொட்டிக்கங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். இதுக்கு 1/4 கிலோ மாவுக்கு 2 ஸ்பூன் கோபுரமா கார்ன்ஃப்ளவர் மாவு, ஆப்ப சோடா, இதிலே உப்பும் போட்டுருங்க கொஞ்சோண்டு, தயிர். இதை நம்ம நல்லா போட்டு இப்போது கலந்துக்கலாம். இப்போது ஜிலேபிக்கு தகுந்த நான் லைட் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இப்போது தண்ணி ஊற்றி நீங்கள் இட்லி மாவு பதத்துக்கு இதை நம்ம கரைச்சிக்கலாம். இப்போது நம்ம பாருங்கள், இந்த பதத்துக்கு நான் கரைச்சிட்ருக்கேன். கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். ஆனால் இது கரைச்சி நம்ம வச்சுட்டோம்னா ஒரு 5 மணி நேரம்னாச்சும் இது ஊறணும். ஏன்னா இது கொஞ்சம் புளிச்சாதான் உங்களுக்கு அந்த ஜிலேபியில் இருக்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான். இல்லைன்னா நீங்கள் நைட்டு கரைச்சி வச்சுட்டு கூட காலையில் எழுந்து நீங்கள் ஜிலேபி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி உடனே உங்களுக்கு ஜிலேபி வேணும்னா வினிகர் கலந்து நீங்கள் உடனே கூட போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஜீரா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். நான் இது பாருங்கள், நான் நேற்றே கரைச்சி வச்ச மாவு. இது நல்லா புளிச்ச வாசனை வருது. இந்த மாதிரி புளிச்சிருந்தா உங்களுக்கு ஜிலேபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அங்கூர் பூந்தியும் செய்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த மாவுலே பாதி மாவு எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் 1 டம்ளர் தண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் ஜீரா. இந்த சர்க்கரையை எடுத்து கொட்டிடலாம். கம்பி பதம் வரணும். இப்போது இந்த பூ இருக்கு இல்லைங்களா, பன்னீர் வாசனை இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பன்னீர் பூவே இதில் போட்டுடுறேன். நான் அந்த எசன்ஸு உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஜிலேபி சாப்பிட சொல்லும். இப்போ பாருங்கள், இது கம்பி பதம் அளவுக்கு உங்களுக்கு வந்துடுச்சு. இந்த பதம் தான் உங்களுக்கு போதும், கம்பி பதம். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். பேன் போட்டு ஜிலேபி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்கட்டும், ஏன்னா ஜிலேபி ஊற்ற சொல்லும் நல்லாயிருக்கும். கடாய் வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட ஒரு கெட்டிமான துணியில் கூட நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படின்றத பார்ப்போம். இதில் கொஞ்சம் மாவு விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி மாவு விட்டுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போ பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப தீயக்கூடாது. தீ சிறுசாகவே வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ இது
எடுத்துட்டு நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம். போட்டு ரொம்ப நேரம் ஊறணும்னு வேணாம், உடனே கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருங்க. பாருங்கள், ஜீராவில் இப்படி போட்டு உடனே எடுத்துருங்க. உங்களுக்கு அந்த பன்னீர் ரோஸ் வாசனைக்கு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜிலேபி உங்களுக்கு ரெடி. இப்போது அங்கூர் பூந்தி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது அங்கூர் பூந்தி போட போகிறோம். நான் இந்த ஒரு கலரில் போடுறேன், அதுக்கப்புறம் ஒரு கலர் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இன்னொரு கலர் ஒன்று ஊற்றிருக்கேன். மாவு உங்களுக்கு புளிச்சாதான் உங்களுக்கு நல்லா எழும்பும். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது ஜீராவில். அப்போ தான் உங்களுக்கு அந்த மேலே மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே அந்த ஜீரா வந்து உங்களுக்கு சாப்பிட சொல்ல நல்லா தெரியும் உங்களுக்கு டேஸ்ட்டு. சூடான சுவையான உங்களுக்கு ஜிலேபி ரெடி, அங்கூர் பூந்தியும் ரெடி. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.